வணக்கம். இன்னைக்கு தாண்டம் அந்த படத்துடைய விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். நிறைய பேர் விக்ரம், அனுஷ்கா, சந்தானம், நாசர், சாயாஜி சிண்டே, அமி ஜாக்சன் போய்கிட்டே இருக்கும். அப்படியே லக்ஷ்மி ராய், நடிகர் பட்டாளம், டெக்னிக்கல் குரூ பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், ஆண்டனி, நீரவ் ஷா, ஏஎல் விஜய். ஸோ எல்லா பிக் நேம்ஸும் உள்ளே இருக்குது இந்த படத்தில். பட்ஜெட்டும் ஒரு நல்ல பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க போல். ஒரு மாதிரி ஆக்ஷன் பேக்டு கதை அப்படிங்கிறது முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ படத்தினுடைய நெகட்டிவ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். முதல் பாசிட்டிவ் அப்படிங்கிறது மற்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு டக்குன்னு பட்டது என்னென்னா அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த விக்ரம் ஃபைட் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கிறாங்க. விக்ரம் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ரெண்டாவது பாசிட்டிவ் அப்படிங்கிறது நிச்சயமாக விக்ரம் தான். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்குங்க. கொஞ்சம் நெஞ்சம் ஹார்ட் ஒர்க் கிடையாது. இது வந்து 110% ஹார்ட் ஒர்க்குள்ளே போட்டிருக்காரு. ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக வர்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸராக அவர் அந்த நடக்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து சின்ன சின்ன அந்த ஃபேஸ் மாடுலேஷன் எல்லாமே வந்து அந்த கேலிபர் வந்து அப்படியே கொண்டு வர்றாரு அந்த ஆக்டிங்கில். அது வந்து ரொம்ப பார்க்கறக்கே பிரமிப்பாக இருந்தது. ஒரு நடிகன் ஆன் ஸ்க்ரீனில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து வியப்பாக இருந்தது. ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட். நீரவ் ஷாவினுடைய கேமரா வழக்கம் போல் அழகாக லண்டனையும் இந்தியாவையும் ரொம்ப அழகாக படமாக்கி இருக்கிறார் நீரவ் ஷா. சில பல காட்சிகள் எல்லாம் ரொம்ப டெக்னிக்காக ஹேண்டில் பண்ணி நல்லா பண்ணி தந்திருக்கார் நீரவ் ஷா. ஸோ எந்த குறையும் அதில் சொல்ல முடியாது. ஜிவியினுடைய பேக்ரவுண்ட் டிசைன் படத்துக்கு ஏற்ற மாதிரி, படத்தினுடைய பேஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப காதை கிளிக்காமல் எந்தெந்த இடத்துக்கு அது கரெக்டாக வேணுமோ அதை வச்சு, அதே மாதிரி பாடல்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாதி நீ அடி, ஒரு பாதி கதவு நீ அடி, அந்த பாடலாம் ரொம்ப ஹார்ட் டச்சிங். இன்னொரு பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து அனுஷ்கா. ஒரு நடிகையாகவும் வந்து மெச்சூர் ஆகிட்டே வர்றாங்க. இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாதி கதவு நீ அடி அந்த பாட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும், விக்ரமுக்கும் அனுஷ்காவுக்கும் செகண்ட் ஸ்டேஜில். ஸோ அவங்க வந்து பேராக இருக்கும்போது வந்து அந்த லவ்வை வெளிப்படுத்துகிற விதம் ரெண்டு பேருமே, அதில் எஸ்பெஷலாக அனுஷ்காவை சொல்லி ஆகணும். ஏன்னா விக்ரம் தெரியும் அவர் எப்பவுமே நல்லா ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னு. பட் அனுஷ்கா வந்து அவ்வளோ மெச்சூரான பர்ஃபார்மன்ஸு, அவ்வளோ பேலன்ஸ்டான பர்ஃபார்மன்ஸு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேபி இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகாதா அப்படின்னு கூட தோணுச்சு. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ்ஸுங்க. நெகட்டிவ்ஸ், எமி ஜாக்சன் அங்கே எதுக்குறாங்க அப்படின்னு தெரியல. அந்த சைடில் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் வராங்க, அந்த வெள்ளைக்காரன்லாம் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோல், அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு மேலே இவங்க என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. 2 ஏதோ பாட்டு கூட வர்றாங்க, ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக பொம்மைத்தனமாக இருக்கிறது. ஒரு அவங்க தமிழ் பேசுகிறதாகட்டும், பாட்டில் நின்றுட்டு ஆடுறதாகட்டும், எல்லாமே வந்து ஒரு மாதிரி என்னையாண்டா இந்த படத்தை கூப்பிட்டு நடிக்க வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம பொண்ணுங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு தந்துருக்கலாம். இல்லாட்டி மழை பெய்யுதுங்க, ரெக்கார்ட் ஆகட்டும், நல்லது தானே. ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து வேறு யாராவது பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி இவங்களே வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாம். நெகட்டிவ் அப்படிங்கிறது லேக்லஸ்டர் ஸ்க்ரீன் பிளே. ரொம்ப படம் அதே வந்து லாங்காக தெரியுது ஃபஸ்ட்லேருந்து. நாங்கள் வந்து ஒரு கிறிஸ்ப் என்டர்டெய்னர் எதிர்பார்த்தோம். அங்கே போய் உட்காந்தா அப்படியே சும்மா ஒரு ப்ரெசன்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது படம். ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக போகுது. அதங்காட்டிக்கே வந்து நிறைய இடத்துல வந்து வர வேண்டிய கைதட்டல்களும் வராமல் போயிருக்குது. இதில் வந்து ஏதாவது டைரக்டர் வந்து எடிட்டரோட கன்சல்ட் பண்ணி ஏதாவது ஒன்று கொஞ்சம் சுருக்கியிருக்கலாம், பெருக்கியிருக்கலாம், எதுவும் பண்ணியிருக்கலாம். பட் அதை பண்ணாமல் விட்டார். இடையில ஒரு கான்ட்ரவர்சி கூட இருக்குங்க. இந்த கான்ட்ரவர்சி ஏன் இதை பற்றி பேசவே மாட்டேற, நீயும் காசு வாங்கிட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. சினிமா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு இண்டஸ்ட்ரி. அங்கே உண்மை பேசுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது வந்து டக்குன்னுலாம் தெரிஞ்சிடாது 1-2 நாளில். பல மாதங்கள் ஆகும். அங்கங்கே பொருளி பேசி அங்கங்கே நியூஸ் ஆர்டிக்கல் வந்து கடைசியில் ஒரு 5-6 மாதம் கழிச்சு தான் எவன் உண்மை எவன் பொய்னே தெரியும். ஸோ நம்ம அவசரப்பட்டு டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டோம்னா உண்மை மாதிரியே தான் தெரியும் 101%. பட்டு அது சொல்லிட்டோம்னா கடைசியில் பார்த்தா ஒரிஜினல் உண்மை அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ
அப்போ நான் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னா இல்லை, நிச்சயமாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுவேன். நான் அதுக்கு முன்னாடி தெளிவாக என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுட்டு நிச்சயமாக வந்து நான் வந்து ஒரு வீடியோ வந்து அதுக்காண்டியே வந்து பண்ணுறேன். அது வந்து எனக்கு யாருக்கும் நான் வந்து என்ன பேரோல்லையாக இருக்கிறேன், நான் காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த பயமும் கிடையாது, தாராளமாக பண்ணுறேன். இந்த படத்தினுடைய படம் எப்படி இருக்குது மொத்தமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஹிட்டா ஆவரேஜா அப்படின்னா, படம் ஓடுங்க, ஆடியன்ஸுக்கு பிடிக்காம இல்லை, யாரும் மண்டையை சொரியல, பட் படம் லாங்கு அப்படிங்களா. ஸோ அதே போக வந்து தமிழ்நாடு தமிழ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு புதுசாக தெரியலாம், ஏன்னா அவங்க நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்கறது இல்லை, ஒரு செக்ஷன் அந்த பிசி சென்டர்ஸ் எல்லாம். பட் இதுவே வந்து ஃபாரினில் மலேசியா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இவங்கெல்லாம் காமிச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு 1,00,000 படம் பார்த்துருப்பாங்க அவங்க. ஸோ டயர்டாகிடுவாங்க, ஓகே இப்படி தானா அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்ப்ரெஷனே இருக்காது இந்த படத்து மேலே. ஸோ இதெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கலாம், கதை உங்களுக்கு வேணால் புதுசாக தெரிஞ்சிருக்கலாம். பட் உலகத்தில் ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறப்போ வந்து அது வந்து ஒரு பெரிய கதையாகவே இருக்காது. இந்த மாதிரி கதைகள் வந்து அவங்க நிறைய பார்த்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்கிரிப்டில் ப்ராசஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன் நிறையா போய் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ப்ராஜெக்டை. மேபி யாருக்கு தெரியுங்க எந்த படம் ஜெயிக்குது எந்த படம் தோக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது இல்லைங்களா. ஆனால் ஒரு க்ளீன் என்டர்டெய்னர், எந்த வல்கரிசமும் கிடையாது, எந்த பெரிய அடித்தடி ரத்தம் ஆறா ஓடுறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜாலியாக உட்காந்து ஃபேமிலியோட பார்க்கலாம், தாராளமாக ஒரு தாட்டு வந்து பார்க்கலாம். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு வந்து 3.25 மார்க் தருவேன். ஆனால் ஒரு தாட்டு நீங்கள் போய் பார்க்குறதுக்கு ஒருத்தியான படம், அதுக்கு மேலே நிச்சயமாக ஒன்றுமே கிடையாது படத்துக்குள்ள. பட் விக்ரமுடைய அந்த கடின உழைப்புக்காண்டியும் அனுஷ்காவினுடைய அந்த உழைப்புக்காண்டியும் நல்ல பாடல்களுக்காண்டியும் சில பல நல்ல காட்சிகளுக்காண்டியும் போய் நீங்கள் வந்து நிச்சயமாக அந்த படத்தை வந்து ஒரு தடவை கண்டு ரசிக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால் ரொம்ப நல்லாவே பெய்யுது. ஏன் உங்கள் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் மழை பெய்யுது நேரம் ஆகிடுச்சு. ஸோ சொல்லி விரும்புகிறேன், சவுண்டு கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வலது கார்னரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் இமெயிலில் வந்து சேரும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளை தயவுசெய்து பதிவு பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எப்போவுமே வரவேற்கப்படுகின்றன. முடிந்த அளவுக்கு அதை படித்து ரிப்ளை பண்ணவும் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கங்க. அது கூட கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னும் புதிய நண்பர்களை வந்து பெற வந்து அது ஒரு வழிவகையாக இருக்கும் அப்படிங்கிறது. மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்தோடு கூடிய விரைவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.